மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் உருவாகியுள்ள நிலைமையை முன்கூட்டியே கண்காணிக்க முடியாது எனவும், வளர்ந்து வரும் புதிய சவால்களை தொடர்ந்து கண்காணித்து ஒரு நாடாக அவற்றிற்கு கூட்டு முயற்சியுடன் முகம் கொடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டில் முன்பள்ளிகளுக்காக புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதோடு அதற்கான ஆசிரியர் பயிற்சிகளும் வழங்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்காக அரசு சேவை ஆணைக்குழுவினால் தீர்மானிக்கப்பட்ட அனைத்து இடமாற்றங்களும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அரசு சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவ்வாறு முறைமையின் கீழ் வழங்கப்பட முன்மொழியப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீடு எவ்வகையிலும் போதுமானது அல்ல என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் 2 உத்தியோகபூர்வ விமானங்கள் தமது வான்பரப்பிற்கு மேலாக பறப்பதற்கு விடுத்த கோரிக்கையை சுவிட்சர்லாந்து நிராகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர நடவடிக்கையின் கீழ் புதிய வாகனங்கள் மற்றும் உரிமையாளர் மாற்றம் செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதில் நிலவிய தடைகள் நீக்கப்பட்டு தற்போது அந்த வசதிகள் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பலவை கைது செய்யுமாறு மகர நீதவான் நீதிமன்றம் நேற்று பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரித்தானியாவின் கொவென்ட்ரி பகுதியில் உள்ள பூங்கா ஒன்றில் குப்பை தொட்டிக்குள்ளிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது பல நாள் மீன்பிடி படகொன்றில் கடத்தப்பட்ட பெரும் தொகையிலான போதைப் பொருட்களுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் அதிக வெப்பத்துடனான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.